ஓம் சக்தி சக்தியிலே இப்போ நான் சொல்ல போகிற கதையினுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? தருதலையை தலை நிமிர்த்தி வைத்த பங்காரு அம்மா. தருதலையை தலை நிமிர வைத்த பங்காரு அம்மா, அதான கரெக்ட். இதை சொன்னவர் அப்படித்தான் சொல்ல சொன்னாருங்க. காரணம், இளம் வயதுல வாலிபனா இருக்கிறப்போ அவர் வந்துங்க சீட்டு கம்பெனி நடத்திங்க நஷ்டமாயி போய் சீட்டுக்கு பணம் கட்டினவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாம ஒளிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சாருங்களாமா. சீட்டு கட்டின பணம் கேட்க வந்தா இந்த வீதியிலிருந்து அந்த வீதிக்கு ஓடிடுவாருங்களாமா. அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தினாருங்களாமா. அதனால அவங்க கூட சேர்ந்த அப்பா அம்மா மற்றவங்க எல்லாருமே இது தருதலையா போச்சு, தருதலைன்னு சொல்லி எல்லாம் திட்டினாங்களாம். 10ஆவதுக்கு இவர் அப்பத்தான் அம்மாவுடைய பணியில ஈடுபட்டு மேல் மருத்துவர் ஆதிவரசக்தி கேள்விப்பட்டு கரிக்கோடத்தில் பூந்து, நான் யார சொல்றேன்னு தெரியுங்களா? ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி சக்தி பீடத்தை சேர்ந்த சக்தி கோபாலன் அவர்கள். அவருடைய இளமை காலத்துல இப்படி இருந்தாருங்களாமா. இந்த பட்டம் தான் வாங்கியிருந்தாருங்களாமா. அதனாலதான் அவரு இந்த டைட்டில வைக்க சொன்னாருங்க. என்ன டைட்டிலுங்க? தருதலையை தலை நிமிர வைத்த பங்காரு அம்மா. இவர் நல்ல முறையில கரிக்கோளத்தை பணி செஞ்சதை பார்த்து பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அம்மா அவர்கள் மாவட்ட சுற்றுப்பயணம் வந்த பொழுது இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வச்சாங்களாம். அதே மாதிரி அம்மா இவங்க வீட்டுக்கு வந்திருக்குதுங்க, வந்து பாத பூஜை ஏற்றிருக்கிறாங்க. அம்மா வந்துட்டு போன பின்னால இவங்களுடைய மாமனுடைய ஆதரவுல இந்த குடும்பம் இருந்து கொண்டு இருந்தது. ஆனா என்னாச்சுங்க, அம்மா வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டு போன பின்னால அவங்க மாமை இவங்க குடும்பத்தையே வீட்டை விட்டு வெளியே முடிக்கிட்டாருங்க. இவங்க தண்ணியிலா காட்டுல போயிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க. அப்புறம் இவரு கலியூனி கரணம் பாஞ்சு ஏதோ பண்ணிருந்தானுங்க. ஆனா அம்மா அப்படி இல்லை, பணியில நல்ல ஈடுபாட்டோட இருந்தாருங்க. அதன் காரணமா அம்மா இவருக்கு நல்ல ஒரு குணவதியை திருமணம் செய்து வைத்தது. பேரு சக்தி மகேஸ்வரி. திருமணத்திற்கு பின்னால் இவருடைய வாழ்க்கை படிப்படியாக உயர ஆரம்பித்தது. இவருடைய மனைவி 3 மாதம் வயிற்றில் கருவை சுமந்து கொண்டு இருக்கும் பொழுது அம்மா அவர்கள் இவருடைய கனவில் மகனே, உனக்கு ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது, அந்த குழந்தை பார், இவன் தான் உன் குழந்தை அப்படின்னு பிறந்த பின்னால் அந்த குழந்தை எப்படி இருக்குங்களோ அதை அப்படியே காமிச்சாங்களா அம்மா கனவுல. அதே மாதிரிங்க பிறந்த பின்னால் அந்த குழந்தை ஏற்கனவே கனவுல பார்த்து அதே குழந்தைங்க அப்படியே இருந்தீங்களா. எப்படி பாருங்க அம்மா தொண்டனுக்காக. அப்படி இருந்தவருங்க படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி இன்று எல்லா நிலைகளிலும் திருப்தியாக உயர்ந்த நிலையில் அம்மா அவர்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொருளாதாரத்தில், குடும்பத்தில் எல்லாவற்றிலும் சிறந்த முறையில் அவர் விளங்குகின்றார். மேலும் புஞ்சை புளியம்பட்டி சக்தி பீடத்தின் செயலாளராக இருந்து கொண்டு ஆன்மீக பணிகளை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றார். ஓம் சக்தி.